டிஎன்ஏ டெஸ்ட்ல சின்னையா குழந்தையில ரிப்போர்ட்ல வரலாம். ஆனா உன் குழந்தைன்னு எப்படி நம்புறது? தேவசேனா உன்னோட குழந்தைன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? குழந்தையே அவன அப்பான்னு சொல்லிருச்சே. அதே குழந்தை தானே சின்னையாவ அப்பானும் ஜானகி அக்காவ அம்மான்னு சொல்லுச்சு. இத பாரு, இதுக்கு மேல எங்க குடும்ப விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் குடும்பத்துக்காக பேசல, நான் குழந்தைக்காக தான் பேசுறேன். குழந்தைக்கு அந்த ஆள் தான் அப்பானா குழந்தை சந்தோஷமா தானே போகணும். ஏன் அழுதுகிட்டே போகுது? ஐயோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவன் கிட்ட இருந்த வரைக்கும் காஞ்சு போய் கிடந்தது. இங்க ஜூஸ் சாப்பாடுன்னு நல்லா அனுபவிச்சது. இப்ப அதெல்லாம் போச்சேன்னு அழுதுகிட்டே போகுது. வேண்டாம், தேவையில்லாம நீ குழப்பற. அவ தெளிவாதான் பேசுறா. கங்கா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. யாரு மேல சந்தேகப்படுறீங்க? 6 வருஷமா இவன் தான் அந்த குழந்தைய வளர்த்திருக்கான் தெரியுமா? அவன் எத்தனை வருஷம் வளர்த்திருந்தாலும் எப்ப பணத்துக்காக குழந்தை இங்க கொடுக்க வந்துட்டானோ அப்பவே குழந்தைக்கு இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த ஆளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் பாசிட்டிவா வந்தா குழந்தை இந்த ஆளோட போகட்டும். நெகட்டிவா வந்தா இந்த ஆள் ஜெயிலுக்கு தான் போகணும். நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. இது நான் வளர்த்த குழந்தை தான், எனக்கு பிறந்த குழந்தை இல்லை. உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டல, இனிமே குழந்தைய உன் கூட அனுப்ப முடியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு. நீங்க இந்த நேரத்துல குழந்தைய வீட்டுல வச்சுக்கிட்டு பிரச்சனையை வளர்க்காதீங்க. இந்த குழந்தைய அனுப்பிடுங்க. என்னால குழந்தைய அனுப்ப முடியாது. இது உங்க குழந்தையா இந்த வீட்ல இருக்க முடியாது. அப்படின்னா ஏன் குழந்தைன்னு இந்த வீட்டுல இருக்கட்டும். தேவசேனாவை நான் தத்து எடுத்துக்கிறேன்.